ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரேலியா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார் பார்க்கிங் சிமுலேட்டர் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆக்சுவலி நிறைய புது புது கேமாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். மற்றும் நேத்திக்கு போட்ட தேட்டர் விலாக் வீடியோவை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா பார்த்தீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த கேமுக்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரே நிமிஷம். ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாகவே கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆக்சுவலி நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த கேம் செக் பண்ணி பார்த்தேன். ஒழுங்காக ரன் ஆகுதுன்னு நல்லா தான் ரன் ஆகுது. இப்போ நம்ம டே 2. ஓகே, இது ஆக்சுவலி மொக்க காரணம் தான் நினைப்பீங்க. ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ சில செட்டிங்ஸ்லாம் மாற்றினேன், அதாவது மியூசிக் மாற்றினேன். கொஞ்சம் இன்றைக்கி நிறையவே நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த நம்பர் பிளேட் எப்படி மாற்றினேன்னு எனக்கு தெரியலை. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் மேலே தான் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம முதல்ல பார்த்த டப்பா காரும் இந்த காரும் ஒரே கார் கிடையாது. இந்த கார் கேம்லேயே கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக. இந்த கார் தான் நான் பை பண்ணேன், நேற்றுக்கே பை பண்ணேன். ஆனால் இது பை பண்ண ஞாபகமே எனக்கு இல்லை. ஒருவேளை இந்த கேம்லேயே கொடுத்துட்டாங்களோன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் முந்தி ஒரு தடவை நான் இந்த மாதிரி கார்னா நிறைய பை பண்ணி வச்சுருந்தேன். ஒருவேளை அது வந்திருக்குமோ சேவ் கேம் பண்ணி, என்னன்னு தெரியல. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, எவ்வளோ போதும் சவுண்டு அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கியர் கம்பெனி. ஓகே, இட்ஸ் குட். நான் தான் அந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றினேன். எனக்கு கியர் போடுறதுனா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஃபஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ணுவோம். இழுக்குது வண்டி. ஓகே, உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக கேட்குன்னு சொன்னேன். அது ஒரு ஒரு ஆள் பேசுகிறது, குதிக்கிறது, அந்த மாதிரி தான் கேட்கும். வேறு யாரும் என் தங்கச்சி நான் அப்படி தான் சத்தம் போடுவேன்னு உட்காந்துட்ருக்கா. இதே மாதிரி அவன் நிறைய வீடியோ பண்ணியிருக்கா. யூ ஃபவுண்ட் அ ஃபியூவல் என்ன ஆச்சு என் வண்டிக்கு? பையா பேசி விட்டு இப்போ என்ன ஆகும்? நான் போட்டோம்னா ஃபஸ்ட் கியரில் தான் வருமா? ஓகே, செகண்டு தேர்ட் கியரில் வச்சுட்டேன். இப்போ ரிவர்ஸ் போட்டேன். இப்போ இது போட்டால் ஃபஸ்ட் கியர்லேருந்து போகுது. பாதிகளா? ஆனால் இப்படி தான் ரியல் லைஃப்பில் தான் போவேன். ஃபஸ்ட் கியர் தான் போட்டுக்குவேன். உடன் ஸ்டோரி எல்லாம் அடிச்சு விளையாண்டாச்சு, புண்டு விளையாடுறோம். உங்களுக்கு நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த என் தங்கச்சி ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறா. அமைதியா? ஓகே, ரைட்டு. வண்டி மூவாவிடா, வண்டி மூவாக மாட்டேங்குது. அதே 4th கீழே கிடக்கு. ஃபஸ்ட் கியர் மாற்று. இந்த வண்டியை சின்ன ரவுண்டு தான் போகணும். நம்ம கராஜ் போயிட்டு வேறு வண்டி மாற்றுவோம். புளிங்க காசு இருந்தா வேறு லெவலில். நம்ம கராஜ் ஆக்சுவலி எங்கேயோ இருக்குது. இங்கே இருக்குது செட் மார்க்கர்.
கார்ஸ் விண்டோவை என்ன பண்ண இறக்கணுமா? எல்லா வண்டியும் இருக்கிறேன். என்ன விட்டது? என்னடா ஆச்சு? மொத்தமே இந்த வண்டியில் விண்டோஸ் இவ்வளோ தாண்டா இருக்குது. எல்லா வண்டியும் இருக்குங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண வந்துடுமா? இது எனக்கு புதுசாக இருக்குது. இது என்னதுன்னு தெரியல. ஓகே, இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். செட் மார்க்கர் கார்ஸ் விண்டோ. ஓகே, வித்தியாசமான காரணம் இருக்குது. நம்மக்கிட்ட இதில் ஒத்த கார் கூட இல்லை, அது வேறு விஷயம். ஏன் இந்த மார்க்கரு? சரி, எப்படி தான் போவேன்? ரிவர்ஸ் எடுத்து நேராக போய் பைபாஸ் பிடிச்சா போயிடலாமா? ரைட்டு, ஒரே நிமிஷம். ஒருத்திங்க மாட்டிக்கிட்டா அவளை சோழி முடிச்சுட்டு வந்துடுறேன். சோழி முடிச்சாச்சு. இப்போ அப்பவும் தும்பு பிடிச்சி வருவா. நீங்கள் என் தங்கச்சி கலாட்டா வேணுமா மறக்காம, அதாவது தங்கச்சி சோதனைகள் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேணாம், ஏன்னா என்னால் அவ்வளோ பெரிய வீடியோனால் எடுக்க முடியாது. ஃப்யூச்சரில் ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம்னா அந்த வீடியோ போடலாம். மற்றும் நான் இப்போவே சொல்லிவிட்டேன், என் சேனலில் நான் கிவ்அவேயே தரமாட்டேன். நானே ஒரு சின்ன பையன், நான் எப்படி கிவ்அவே தருவேன் சொல்லுங்கள்? நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா தரேன். அது நானும் சம்பாதிக்க மாட்டேன். ஓகே, பேசிக்கிட்டே நம்ம இடத்த வந்துட்டோம். ஆனால் இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் இருக்குன்னா தெரியல. அந்த வண்டி எடுத்து ஒரு சின்ன ரவுண்டு போயிட்டு இந்த வீடியோ என் பண்ணிப்போம். ஆக்சுவலி நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். சில நேரம்னா டெய்லி வீடியோஸ் வராது, அப்போ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் வச்சுருக்கேன் என் சேனலில், டெய்லி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓப்பன் தி கராஜ்டா. இந்த வண்டி இப்போ நான் இப்படியே விட்டுட்டோம்னா என்ன? வண்டியில் பெட்ரோலே இல்லாமல் வந்து படிச்சிருவோம். ஜன்னல்லாம் ஏற்றி விட்டுட்டு ஓகே, இந்த வண்டிலையும் இப்போ சுத்தமாக பெட்ரோல் இருக்காதா? இந்த வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இந்த வண்டியில் ஏசி இருக்கு. ஆனால் இது விண்டேஜ் காரனால ஜன்னலை திறந்து விட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஆனால் வண்டி மூவ் ஆகுது. ஓ, கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, வேணுன்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட ஒரு பெட்ரோல் கேன் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எப்படி திரும்பினேன்? டெய்லி வீடியோஸ் நான் போடுறேன். ப்ளீஸ், ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பாருங்கன்னு நச்சுப்பட்டாதீங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட்டு கூட இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டு மீன்ஸ் சும்மா உட்காந்து டிவி பார்த்துருந்தாங்கன்னா இல்லை வேணாம், எதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஆக்சுவலி வண்டியை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா மை ஃபேவரட் வண்டி இந்த விண்டேஜ் வண்டி. நான் எப்படா போடுவேன் ரிவர்ஸ் கியர்? நான் எப்படா போடுவேன்? மனசாட்சி இல்லாமல் பண்ணுறாங்கடா. சரி ரைட்டு. அதான் என்ன சொல்லிட்டுனா, ஓகே, உங்கள் பேரண்ட்ஸையும் பார்க்க சொல்லாதீங்கோள், சரியா? இப்போ பேரண்ட்ஸ் தான் பார்த்துருந்தீங்கன்னா
வண்டியை விட்டு இறங்கலாம் இறங்கலாம், வண்டியை விட்டு இறங்கலாம். வண்டி விட்டு நான் எப்படி வரேங்க? லேட்டு சரி ரைட்டு. அதாவது பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க பசங்களை சொல்லி இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள் ப்ளீஸ். சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸையும் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்க்க சொல்லுங்கள். மற்ற எதையும் நான் முன்னாடி சொன்னது தான் சொல்லிடாதீங்க. சரி ரைட்டு, இந்த வீடியோ என் பண்ணிக்கலாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பார்த்துக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் பாய்.